வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி சண்டே சமையல் ஸ்பெஷல் என்னென்னா, மார்னிங் வந்து இட்லியும் மட்டன் குருமாவும் பண்ண போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு பச்சை மிளகா அரைக்க போகிறோம். வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம தக்காளி பழமும் கட் பண்ணி அது கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க. அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மிளகு சீரகம் சோம்பு அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு, நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்து வதக்கி நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போது தேங்காய் விழுதுக்கு தேங்காய் முந்திரி பொட்டுக்கடலை ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டாச்சு. மட்டன் நல்லா 80% நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துட்டா ரெடி ஆகிடும் நம்மளோட மட்டன் குருமா. இந்த மட்டனு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் விழுதியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு விசில் விட்டாச்சு. நல்லா தேங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுட்டா நம்மளோட மட்டன் குருமா ரெடி ஆயாச்சுங்க. சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லியும் மட்டன் குருமாவுங்க. வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, மட்டன் குருமாங்க. இன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சிக்கன் பிரியாணி தாங்க. அதுக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் இலை ஏலக்காயெல்லாம் தாளிச்சிக்கலாங்க. இது குக்கர்லேயே டம் போட்டு பண்ணுறதுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம வீக்லி செய்கிற ஆஸ் யூஷுவல் சிக்கன் பிரியாணி தாங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லியும் புதினா தழையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. அப்புறமா இன்றைக்கி தொட்டுக்க சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நான் 65 பண்ண போகிறேங்க. நான் எண்ணெயில் பொரிச்செல்லாம் பண்ண மாட்டேன், சும்மா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தான் பண்ணுவேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. புதினாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. சிக்கன் பீசஸ்ஸு நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் 65 பவுடர் போட்டு பாருங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் சேர்த்து நம்ம வேக விட போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா அந்த 65 பவுட்ரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கலை. இப்போது இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாங்க. இப்போது தக்காளி வெந்துருச்சு. தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் அப்புறமா தயிர் சேர்த்துருக்கோங்க. நான் சிக்கன் பீசஸ்லாம் ஏற்கனவே மஞ்சத்தூள் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி போடும்போது இந்த சிக்கன் பீசஸ்லாம் வந்து உடையாமல் வருங்க. நல்ல பீஸ் பெருசாக போட்ட மாதிரியே வரும். இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள்,
இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு. இப்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு திருப்பி நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸு நம்ம குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் நல்லா தண்ணிலாம் சுண்டிருச்சு. அந்த சிக்கனே நல்லா எண்ணெய் விட்டுருக்கு. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டேன். நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. நம்ம நல்லா திருப்பி விட்டு இதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா நம்ம எண்ணெயில் பொரிச்ச மாதிரியே நல்லா கிறிஸ்பாக வருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆயாச்சுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. ரொம்ப ஆயில் சேர்க்காமையே 2 ஸ்பூன் ஆயிலே நம்ம நல்லா சிக்கன் 65 பண்ணியாச்சுங்க. 2 விசில் விட்டதுக்கப்புறமா தேவையான அரிசி போட்டு நம்ம தண்ணியும் சேர்த்து உப்பு பார்த்து போட்டுட்டு நெய் சேர்த்துக்கிறோங்க. அப்புறமா லெமன் கட் பண்ணி அதையும் நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு சும்மா ஒரு விசில் போட்டு எடுத்துட்டா நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. கொதிக்குது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம எடுத்தாச்சு. ஒரு விசிலுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளோட குக்கர்லேயே டம் போட்ட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயாச்சுங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக வெந்திருக்கு ரைஸு. நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை, வெறும் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். பீசஸும் நல்லா உடையாமல் அப்படியே வந்திருக்குங்க, முழுசாக. நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. அப்புறம் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 எல்லா இடமும் நல்லா மேரினேட் ஆகி வந்திருக்கு. அப்புறம் ஆனியன் ரைத்தா, முட்டை, டெசர்ட் பார்த்திங்கன்னா கேக்குங்க. வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். மதியம் சண்டே சமையல் ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் பிரியாணி, முட்டை, ஆனியன் ரைத்தா, அப்புறம் சிக்கன் 65ங்க. இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு இதுதாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.